யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஜெப சிந்தையோடு கூட நாம் காணப்படுவோம். ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். மகா இறக்குள்ளதான் நல்ல ஆண்டவரே, தர்மியான நல்ல மனமகிழ்ச்சியின் மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரப்பா, இந்த மாலை பொழுதிலும் உடைய சமூகத்தில் மீண்டுமாய் நாங்கள் கூடி வரத்தக்கதான நல்ல சாக்கியத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையும் அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாலை ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரப்பா, ஆரம்பம் முதல் முடிவரையும் உடைய கிருபையும் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரப்பா, உடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரப்பா, அந்த ஆராதனை வேலையில் அப்பா நீதாமே வல்லமையாக இறங்கி ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் நிரப்ப வேணுமாய் சுபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளையும் ஆண்டவரப்பா துரிதப்படுத்தி கொண்டு வாருங்க. ஆண்டவரப்பா, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். உம்முடைய சித்தம்புத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரப்பா, நீதாமே ஆண்டவரப்பா சோதரிக்கிற ராஜா எங்களை நடத்த வேணுமாய் சுபிக்கிறோம். திகையாதே கலங்காதே என்று சொன்ன எங்கள் தேவன் ஆண்டவரை நீதாம் ஆண்டவரப்பா, நாங்கள் ஆண்டவரப்பா எதிலையும் ஆண்டவரப்பா தடையில்லாதபடி எல்லாவற்றையும் நன்மையும் கிருபையாய் செய்து முடிக்கத்தக்கதாக கிருபை தந்து எங்களை நடத்த வேணுமாய் சுபிக்கிறோம். ராஜா, இந்த வேலையில் பாடுகிற பாடல்களை உடைய கரத்தில் வைக்கிறோம். ஏறெடுக்கிற துதி ஆராதனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ராஜா அப்பா, நாங்கள் பாடும்போதும் துதிக்கும் பொழுதும் உடைய வல்லமையில் கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். ஆண்டவரப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ரெட்டிப்பான நன்மையினாலே ஆசீர்வாதத்தை பெறத்தக்க நல்ல கிருபை தந்து நீங்கள் நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, அது எல்லாவற்றுக்கும் மேலாக செய்தி கேட்க இருக்குதான வேலையுடைய கரத்தில் வைக்கிறோம். செய்தியை கொண்டு வருகிறதான அருமையான தாசனையுடைய கரத்தில் வைக்கிறோம். தாசன் மறைக்கப்பட நீர் வெளிப்பட இருந்து பரலோகத்தின் ஆண்டவரப்பா மன்னாவை நீர் எங்களுக்கு அவர் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு மன்னாவும் எங்களுடைய ஆண்டவரப்பா ஆண்டவரே சோதரிக்கிற சரீரத்திற்கும் ஞானத்திற்கும் ஆண்டவரப்பா ஏற்றபடியாக ஆண்டவரே கிருபை தந்து நீர் நடத்த வேணுமாய் செபிக்கிறார். ராஜா, உம்முடைய சமூகத்தின் பேரின்பத்தை நாங்கள் காண எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த போறதற்காக நன்றி நன்றி நன்றி. துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர்,
போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே என்னை நேசித்தவர், நீர் ஒருவரே எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தவர் என்று சொல்லும் வண்ணமாக நீரே நீர் மாத்திரமே என்று சொல்லி இந்த வார்த்தை அப்படியே சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, glory. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, நீர் ஒருவரே, நீரே நீர் மாத்திரமே. நீர் ஒருவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஒருவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நீர் ஒருவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். நீர் ஒருவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். நீர் ஒருவரே 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 எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். எங்கள் ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறவர். நீர் ஒருவரே. ஓ, கடந்த 8 மாதம் அளவும் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தவர் நீர் ஒருவரே. ஓ ஹல்லேலூயா, இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே மாலை வேளையில் நல்ல ஜீவ சுகபலனை கொடுத்து நீர் நல்லவர் என்று சொல்லும் வண்ணமாக எங்களுக்கு கிருபை செய்தவர் என்று சொல்லி, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. உணர்ந்து சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பால் உன்னை நேசிக்கிறார். பாவி என்று உன்னை தள்ளிடாமல் பாதுகாக்கிறார், கிருபை தருகிறார். இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், கரங்களை தட்டி அவர் அன்பால் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி
பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். அழைத்தேனே என் நெருக்கத்தில் அன்போடு செவி கொடுத்த என் ஆண்டவராக இயேசுவே. பாடுவோமா? அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீர். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீர். ஆபத்து காலத்திலே அரணான துணையானி, ஆபத்து காலத்திலே அரணான துணையானி. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். மாசற்ற தன் உதிரம் உனக்காக எனக்காக சிறுவையில மனதார அளித்த என் ஆண்டவராக இயேசு. பாடுவோமா? மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மனதார அளித்தவரை மனம் நோகச் செய்தேனே. மனதார அளித்தவரை மனம் நோகச் செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழச் செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழச் செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை
அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நேசிக்கிறவர். உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் தன்னை நேசிக்கிறவர்களை நேசிப்பார்கள். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதும்போது, ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நீதிமானுக்காக ஒருவன் ஒருவேளை இந்த பூமியில மரிக்க துணிவான். நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனுஷன் ஒருத்தனை நேசிக்கிறவர்களை நேசிப்பார்கள், தன்னை வெறுக்கிறவர்களை வெறுப்பார்கள், தனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு துரோகம் செய்வாங்க. இதுதான் உலக மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் எப்படிப்பட்டவர்? உங்களையும் என்னையும், பாவிகளாயிருந்த உங்களையும் என்னையும், அவரை தேடாமல் இருந்த உங்களையும் என்னையும் தேடி வந்தவர், நம்மை பாவ படுகொலிலிருந்து தூக்கி எடுத்தவர், அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாக மாற்றினீர். ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை முன்குறித்து என்னை கைவிடவே மாட்டீர். பாடுவோம். என்னை முன்குறித்தவரே, என்னை கைவிடாதவரே. என்னை முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர்
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்தவரே, பரிசுத்த ஆவியினால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியினால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். பாடுவோமா? மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஏன் நம்ம நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி நாம் பாடுறோம்னா, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். புறம்பே தள்ளனா போ, வெளியே போ, வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் தன்னிட வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளாதவர். எனவேதான் பாவியான ஸ்திரீ போய் ஒரு இயேசு கிறிஸ்துடைய பாதத்தண்டியில் விழுந்து கிடக்கிறாள். எல்லாரும் கையில் கற்களை வைத்து கொண்டு நிற்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன ஆகும் தெரியாது. இயேசு கிறிஸ்து, ஆமாப்பா, ஒரு பெண் விபச்சாரம் பண்ணி கையும் களவும் பிடிபட்டால் அவளை கல்லெறிஞ்சு கொள்றதுங்கிறது தான் மோசையினுடைய சட்டம், நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி பிடித்திருந்த அந்த இயேசு அந்த பாதத்தை அப்படியே விளக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்திருந்தா அந்த பெண்மணி அங்கேயே கல்லால் அடிக்கப்பட்டு இறந்து போயிருப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்த ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்.
என்று சொன்ன ஆண்டவராக இயேசு அந்த பெண்மணி ஒரு மீட்பு கொடுக்கணும், வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காகவே தரையில் உட்கார்ந்து எழுதினார். உங்களில் யார் பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறீங்களோ அவங்க முதல் கல்லை இந்த பெண்மணி மேலே எரியட்டும். உட்கார்ந்து தரையில் எழுதுகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா கல்லும் பொத்துன்னு கீழே விழுகுது. ஆனால் வேதத்தில் பார்த்தா சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டும். அப்போ சின்ன பசங்க தான் தப்பு பண்ணுவானுங்க, பெரியவங்க பரிசுத்தம் அப்படி அல்ல. எல்லாரும் பாவி, எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா மகளே, அம்மான்னு கூட கூப்பிடுறாரு, மகளேனாரு. மகளே, நானும் உன்னை தீர்ப்பு செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாவியான மனுஷனை பரிசுத்தமானாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட போனால் ஒரு மனுஷன், பாவியான மனுஷன் போனால் பரிசுத்தனாக மாற்றிடுவார். ஆனால் உலகத்தில் ஜனங்களுக்கு தெரியல. எனவே இந்த ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாட போகிறோம். பாவியான என்னையும் உங்கள் பிள்ளையாய் மாற்றினீரே. அடுத்த சரணம், என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் இந்த நாள் வரைக்கும் நீர் என்னை உண்மையுள்ளவராய் இருந்து நடத்தினீரே. இந்த 2 சரணத்தையும் உணர்ந்து பாட போகிறோம். பாடுவோமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நல்லவர். எனவே தான் இயேசுவே நல்லவர் என்று சொல்லுகிறோம், நல்லவர் என்று சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவரா? உங்களையும் என்னையும் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அடுத்த சரணம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி பாடுகிறோம். அந்த மோசேயும் மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த செங்கடலை விட்டு அவர்கள் வெளியேறி வந்த பிற்பாடு செங்கடலுக்குள்ளே இறங்குறாங்க. எல்லா இஸ்ரவேலர்களும் இறங்கி கடந்து போகிறாங்க. எகிப்தியர்களும் அவர்கள் படையெல்லாம் பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க. மோசேயும் மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த செங்கடலுக்குள்ளே இறங்கி அப்படியே ஏறிக்கொண்டிருக்கிறாங்க. கடைசி இஸ்ரவேலன் அந்த கரையில் ஏறுகிற வரைக்கும் செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. எகிப்தியன் வர்றான், பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறான். அவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொந்தரவு படுத்தாதபடிக்கு அவன் கரையேறுவதற்கு அவன் முயற்சி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நடுக்கடலுக்குள்ளே வந்தபோது அந்த செங்கடல் அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட செங்கடல் எகிப்தியருக்கு வழிவிடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, இன்று காண்கின்ற இந்த எகிப்தியனை
இனி ஒருபோதும் காண மாட்டாய். இந்த வார்த்தை நிறைவேறினது நிமித்தமாக அந்த அந்த மோசையினுடைய சகோதரி மீரியாம் ஒரு பாட்டை பாடுறாங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகளை வேதத்தை திறந்து பாருங்க. அந்த யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வேதத்தை எடுத்து யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக எல்லாரும் வேதத்தை சீக்கிரமாக திருப்புங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, மனுஷன் ஆண்டவரை பார்த்து பாடுறான், உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? ஏன் அந்த வார்த்தைகள்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இதெல்லாம் கண்ணார பார்க்குறாங்க. பார்த்த பிற்பாடு அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 21வது வசனம், காலையில் கூட இந்த வசனத்தை தான் தியானித்தோம். அந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வசனத்துக்காக வேதத்தை திருப்பிக்கோங்க. உபாகமம் 33:29 வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்தே வாசிக்கலாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, ஆண்டவர் மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்க, மகிமை அவர் மாத்திரம் எடுத்து வச்சுட்டு புகழ்ச்சி அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே வைக்கல. இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் கரங்களை வைத்து ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, ஆண்டவர் நம்மளை எந்த நிலைமையில் ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்க. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். எனவே தான் ஒரு நல்ல ஒரு அருமையான பாட்டு. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாடுவோமா? அப்படி எழுப்பி நின்று உங்களோட ஸ்தோத்திரம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க எல்லாரும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. சொல்லுங்க. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கரங்களை தட்டி பூமியிலும் உணர்ந்து பாடுங்க. ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ரெண்டு கரங்களையும் தட்டி வானத்திலும் பூமியிலும் சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து உமக்கொப்பானவர் யார்? அப்படியே கரங்களை உயர்த்தி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் நல்லவராயிருந்தாரே, சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தாரே, வாக்கு மாறாதவராக இருந்தாரே, அவரை நோக்கி பார்த்து நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கடந்த 8 மாதம் அளவும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரே. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தாரே. அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் வர, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சர்வ வல்லமை உள்ளவராயிருந்து உங்களை நடத்தினாரே. அவரை நோக்கி பார்த்து நீர் நல்லவர், சொல்லுங்க, சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதத்தை பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் மன்னாவினாலே போஷித்தார். கண்மலை தேனினாலே அவர்கள் 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 போஷிக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, தாகம் என்று சொன்ன உடனே கண்மலையை பிளந்து இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள். இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்ட உடனே காடைகளை கொண்டு வந்து குவிய பண்ணி கர்த்தர் அவர்களை போஷித்தார். தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகலையாம், கால் வீங்கி போகலையாம், அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரம் பலதாய் போகவில்லையாம். பாருங்க, எவ்வளவு அற்புதமுள்ளவர், எவ்வளவு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உங்க வாழ்க்கையிலே செய்கிறாரே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. அவருடைய நாமம் அதிசயம். நீங்கள் அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட
ஜெபித்தால், விசுவாசத்தோடு கூட கேட்டால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர். ஒருவேளை சரீரத்தில் சுகமோ, பலனோ, ஆரோக்கியமோ அல்லது பொருளாதார தேவைகளோ, என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையோ, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட கேட்டா போதும். அப்பா, உங்களை விட்டா நான் எங்க போவேன் ஆண்டவரே, உம்மை விட்டால் நான் எங்கே போக முடியும் என்று சொல்லி இயேசு ராஜாவினுடைய பாதத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு சுகம் தருகிறார், பலன் தருகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். எனவே அப்படியே உணர்ந்து 2 கரங்களையும் உயர்த்தி என்ன அற்புதத்தை, என்ன அதிசயத்தை இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை அப்படியே மனதில் வைத்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த மாதத்திலும் நீங்க சொன்னீங்க பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. சங்கீதம் 128:2 படி, ஓ வாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அப்படியே கரங்களை உயர்த்தி என்ன அதிசயம் வேணுமோ அதை அப்படியே உணர்ந்து, நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. சொல்லுங்க, நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற வாக்கின்படியே தேவ பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களை நேசித்து உங்கள் மேல் ஊற்றியிருக்கிற அந்த அபிஷேகத்தை உணர்ந்து, உம்மை போல யார் உண்டு எங்களை நேசித்திட. சொல்லுங்க, உம்மை போல யார் உண்டு எங்களை நேசித்திட. அப்படியே அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து அப்படியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் மேல ஒரு அபிஷேக அக்னியை இந்த மாலை வேளையில ஊற்றுகிற நேரம். ஓ ரிமல்ல மகதுரதலாதரங்கரா, ஓ ரிபாதடாதரங்கரா கலகதுரா, ஓ ஷபாதுடமா கதரா கந்துரு, ஓ ரிமா கபாதுட பௌதரமா கந்துரா கந்துரு, ஓ ரிபாதட மகதுர கந்துரு, ஓ ரிபாதடா தரா கரகபதுரபா. ஹல்லேலூயா. பேசுங்க. உங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவர்களை மறந்து, தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் உங்கள் மேல் அபிஷேகத்தாலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி, அபிஷேகத்தாலே உங்களை நிரப்பணும்னு சொல்லி, அபிஷேக தைலத்தோடு கூட ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறார், உனக்கு முன்பாக நிற்கிறார். அன்றைக்கு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக கொம்பை எடுத்து கொண்டு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தேவப்பிள்ளையே, இப்பொழுது உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் தீர்க்கதரிசி அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் அபிஷேக தைலத்தினாலே, அபிஷேக அக்னியின் வல்லமையினாலே இப்பொழுது உங்களை நிரப்புகிற நேரம். வெற்றுக்கொள். ஓ ரபாதலா தரபகர மஹந்தரா தரபா, ஓ ரிபா தலமா ரிகாந்தரங்கதரா, ஓ ரிபா தலமா கபா தட பத ரபத ரபா, ஓ ஷபதுலமா கதரகந்தரு.
ರಿಬಕಬದುಡ ಮೌದರ ಮಗತುರು ಓ ರಿಬಾದಲ ಮಕದುರ ಕದುರು ஓ ஷபாதுட மாதரங்கதரா ரிகதல கதர கதுர பாதரா. அப்படியே பேசுங்க பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மடை திறந்த வெள்ளத்தை போல, மடை திறந்த வெள்ளத்தை போல உங்களுக்கு நேராய் ஊற்றப்படுகிற நேரம், உங்களுக்கு நேராய் அந்த அபிஷேக நதி பாய்கிற நேரம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தேவ நதி, அபிஷேக நதி, அன்பின் நதி இப்பொழுது உங்களை மூடுகிற நேரம். ரெண்டு கரங்களையும் தட்டி சத்தத்தை உயர்த்தி ஓ ரீபா பாபா மகது ஓ ரிகதரதல்லபா துரபா ரிகந்தரகதர கதரா ரீபாதல மகந்தர பௌதரபா ஊஷபாதுட மாதரா ரிகந்தரங்கதர கதுரா ஊரி மாதராதரங்கரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போல யார் உண்டு, எங்களை நேசித்திட. சொல்லுங்க, உம்மை போல யார் உண்டு, எங்களை நேசித்திட. எங்களை நேசித்து எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இந்த மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு முறை ஆவியானவருக்குள்ளே நாங்கள் கலிகூற கர்த்தர் நீர் எங்கள் மேல் ஊற்றின அந்த அபிஷேகத்துக்காக ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க என்னோடு பேச போற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், உம்முடைய கிருபை ஒன்றே வெளிப்படட்டும். கர்த்தர் பேசுவீராக. மலைவேளையின் அருமையான தேவதாசனை கர்த்தர் நீர் இந்த ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்ன வார்த்தைகளை இந்த சபைக்கு, விசுவாச குடும்பத்துக்கு கர்த்தர் நீர் சொல்ல வேண்டுமோ அதை கர்த்தர் நீர் கொடுத்து நீர் பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். கர்வம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசக்கூடிய நேரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் வில்லியம்ஸ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவரை கொண்டு இந்த நாளிலும் என்ன வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜபத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை வரவேற்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டருக்கும் நன்றி. உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். தினந்தோறும் உங்களுக்காக நான் ஜெயிப்பது வழக்கம். ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இந்த இடத்துல இருக்கிறோம். அடிக்கடி சந்திக்க முடியாவிட்டாலும் ஜபத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கான ஜபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியா நம்மோடு கூட ஈடுபடட்டும். மத்திய வார்த்தைக்கு நிறைய போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உம்முடைய வசனம் தியானிக்கையில் என் இருதயத்தில் ஒரு ஆறுதல் ஆண்டவரே. காரிருளில் நடக்கையில் உம்முடைய வசனம் தான் எனக்கு தீபம் ஆண்டவரே. திருக்கரத்தால் தாங்கி என்னை. ஒரே ஒரு கோரஸ், ஒரே ஒரு அடியை நம்ம பாடப்போகிறோம். ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடுவார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுவே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் எஸ் லார்ட் நனைந்திடுவே. குயவன் கையில் களிமண்ணா
ஆண்டவரே, நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்றைக்கு நல்ல வாக்குதத்த செய்திகளை நான் போன சபையிலும் கொடுத்தார்கள். உங்களுக்கும் இந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஏறக்குறைய எல்லா சபைகளிலும் இந்த 1ஆம் தேதியில் வாக்குதத்த ஆராதனை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற. ஆகவே மறுபடியும் ஒரு வாக்குதத்தம் தேவையில்லை, இன்னொரு நாட்கள் நாம் பார்க்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து ஒரு காரியத்தை நாங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். வாக்குதத்தங்களை கொடுக்கிற தேவன், கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த வாக்குதத்தத்தை பெறுவதற்குரிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசம். பாஸ்டர் கடைசியில் சொல்லும்போது விசுவாசத்தோடு கேளுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆகவே இந்த விசுவாசம்தான் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. ஆகவே இந்த மாலையில் உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் வேதத்தில் வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள். ஒரு சில வசனங்களை வாசித்து அதில் உள்ள பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன், யாரா வாசிங்க, பரவாயில்ல. என் வேலைக்காரன் வீட்டிலே திவிர் மாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்து எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை நான் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்னவென்றால் அமேசிங் ஃபெய்த், அமேசிங் கிரேஸ்ன்னு கேள்விப்பட்டுவீங்க. நான் அதை கொஞ்சம் மாற்றி அமேசிங் ஃபெய்த் என்று சொல்லி அஸ்டவுண்டிங் ஃபெய்த் இல்லாவிட்டால். ஆகவே இது அமேசிங் ஃபெய்த் என்றால் ஆச்சரியமான ஒரு விசுவாசம். இது யாருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது என்றால் ஆண்டவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. சில சமயத்தில் நமக்குள்ளே இருக்கிற கிருபையை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். அருமையான தேவ ஜனமே, இவன் பெரிய யூதன் அல்ல, சத்தியத்தை தெரிந்தவனும் அல்ல. அவன் இராணுவத்தில், ரோம இராணுவத்தில் ஒரு கமாண்டராக இருந்தார். 100 பேர், 100 சோல்ஜர்ஸுக்கு ஒரு கமாண்டர். அதில் தான் இந்த 100க்கு அதிபதி வருகின்றான். பேர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல பதவி இருந்தது, நல்ல வருமானம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, பலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை என்னவென்றால், அவனுக்கென்று அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு மனிதனுடைய சுகவீனத்தின் நிமித்தமாக இயேசுவை தேடி வருகிறான். அருமையான தேவ ஜனமே, இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், த அமேசிங் ஃபெய்த் என்பது எப்படி அவனுக்குள் இருந்தது. நம்மெல்லாம் வசனத்தை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அநேக சமயத்தில் சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாத நேரத்தில், பாதகமாக இருக்கும் பொழுது விசுவாசமே பறந்து போயிட்ட மாதிரி இருக்குது சில சமயங்களில். அதனால் அது பறந்து போகாது கண்டிப்பாக. ஆகவே நம்முடைய மைண்ட் எப்படி செட் ஆகிருக்கு என்றால், ஒரு போராட்டம் பிரச்சனை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு போவது போல இருக்குமானால், நமக்குள்ள அந்த விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது ஒரு நாள் போவதில்லை. ஆனால் இந்த மனிதன் வித்தியாசமான ஒரு மனிதன். இவனுக்குள் இப்படி ஒரு அமேசிங் ஃபெய்த் எப்படி இருந்தது? அவன் கேட்கின்ற ஆண்டவர் அவனுக்கு கேட்கும்போது 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்கிறேன், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குறேன் ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவன் பதில் என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் வர்தி. நான் அதுக்கு தகுதியே கிடையாது. லார்ட், ஐ டு நாட் டிசர்வ் டு ஹேவ் யூ கம் அண்டர் மை ரூஃப். என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனால் ஒன்று செய்யுங்க, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. அவன் கேட்குறது ஆச்சரியமான ஒரு விஷயம். நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம். பெரிய ஆள் தான், ஆஃபீஸர் தான். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வீடு எப்படி இருக்கும்? அவர் கொடுத்த கோட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்?
அவ்வளோ நல்ல ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன், அவனுக்கு ஏகப்பட்ட ஆள். அவன் சொல்கிறான், ஒரு ஆள் போகிறான், வா என்றால் வருகிறான். எவ்வளோ ஆள்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீடு நல்லா தான் இருந்திருக்கும். அதனால் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு அவன் தன்னை தகுதி இல்லை என்று சொல்கின்றான். ஆகவே அருமையான தேவ ஜனமே, அவன் கேட்டது ஒன்றே ஒன்று, just say the word and my servant will be healed. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதிகார பலம், எல்லா பலம் இருந்தாலும் அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே நான் ஒன்றும் இல்லை என்பதுதான். அல்லேலூயா. I am nothing before God. எனக்கு எல்லாம் இருக்கலாங்க, ஞானம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து சுதந்திரம் எது இருந்தாலும் இயேசுவுக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை. இவனுக்கு அந்த ஞானம் எப்படி கிடைச்சது பாருங்க. ஆண்டவரை அறியாத மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்குள்ள பெரிய மாற்றம் வந்து விட்டது. ஐயோ, இவருக்கு முன்னால நான் எம்மாத்திரம். தாவீது சொல்றான், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம். ஆகவே அவன் சொல்கின்றான், ஐ எம் நாட் worthy. நீங்க வீட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி ஒரு தாழ்மையான வார்த்தையை சொல்கிறார். ஒரு தாழ்மை, ஒரு பணிவு, அதிகார ஆணவம் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தா என்ன மாதிரி அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த உலகத்தில். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட அதிகமாய் பயன்படுத்த விரும்புகிறாள். அது மாத்திரமல்ல, தன் அதிகாரத்தை மக்கள் மீது திணித்து துஷ்பிரயோகம் செய்கிற இருக்கிறாங்க. அதிகாரத்தை அதிகமாக கூட பயன்படுத்துகிறாங்க சில பேர். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம்பை மீறி செயல்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பெரிய கமாண்டர், பெரிய ஒரு ஆஃபீஸர் ஆண்டவருக்கு முன்னால் பணிவாக நிற்கின்றான், தாழ்மையாக இருக்கிறான். எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே தேவ கிருபை இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான மேட்ரு. எங்கே தாழ்மை இருக்கோ தேவ கிருபை உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கும். பணம் இருக்கோ இல்லையோ தேவ கிருபை நிறைவாக இருக்கும். நான் கற்றுக்கொண்ட பாடம், கற்றுக்கொண்டு இருக்கிற பாடம், எங்கே பணிவு தாழ்மை இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் தன்னால் நடக்கும். ஆக இவனுக்குள்ள அந்த தாழ்மையான ஒரு சிந்தை இருந்தது பாருங்கள். அதே நேரத்தில் அவனுக்குள் ஆண்டவர் மேலே ஒரு ஆழமான ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது. ஆண்டவருக்கு முன்னால் எல்லாரும் ஒன்று தாங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாங்களா, ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11-12 வாசித்தால் ஆண்டவருக்கு முன்னால் எல்லாருமே சமந்தான். இவங்க தான் முக்கியம், இவங்க தான் முக்கியம் இல்லை என்ற ஒரு பாகுபாடு கிடையாது. ஆகவே தம்மை தொழுது கொள்கிற யாராய் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் காணப்படுகிற அவர்களுக்கு. ஆகவே இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால் அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க. அவங்க இன்னாராக இருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மனிதன் யூதன் இல்லாமல் இருக்கலாம், வேறு பிரஜாதியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அவரை நோக்கி வந்துட்டார். ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறான். ஒரு விஷயத்திற்காக, ஒரு வேண்டுதலுக்காக, ஒரு தேவைக்காக வந்திருக்கிறான். ஆண்டவர் அவனை நேசிக்கிறார், அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறான். சங்கீதம் 34:5 அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவங்க முகங்கள் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவே இல்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த 100க்கு அதிபதி தன் வீட்டு வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது இன்னொரு குவாலிட்டி அவன்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஹியூமிலிட்டி, தாழ்மை மாத்திரமல்ல, தன் வேலைக்காரன் மேலே அவ்வளோ ஒரு பரிவோடு அன்போடு இருக்கிறான் பாருங்கள். வேலைக்காரன், ஒரு சர்வெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் தான் நம்ம ரொம்ப நேசிப்போம். வீட்டு வேலைக்கு வரவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஒரு லிமிட் தான் வச்சுருப்போம் எல்லாமே. ஆனால் இவனை பார்க்கும்பொழுது இவன் வீட்டில் வியாதியாக இருக்கிறான். அவன் சுகமாவதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தாழ்த்தி, தன்னுடைய பதவி பட்டம் எல்லாவற்றையும் தகுதியெல்லாம் விட்டுட்டு இயேசுவிடத்தில் போய் தாழ்மையோ நிற்கிறான். வீட்டில் வேலைக்காரன் சுகமில்லையா, அவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கய்யா.
ஆண்டு உடனே சொன்ன வந்து அவனை சுகமாக்குவேன். ஆனால் நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி இல்லையாப்பா. எவ்வளோ ஒரு பணி அருமையாக. நான் நினச்சேன் இந்த வேலைக்காரன் நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல்லான சர்வெண்ட்டாக இருந்திருப்பான். ஒரு பக்தி உள்ள எஜமானுக்கு வேண்டிய உண்மையுள்ள ஒரு நேர்மையான ஊழியனாக இருந்திருப்பான். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஏனென்றால் அவன் மேலே ஒரு கரிசனை இருக்கிறது. ஆகவே என்னையோ அவனுக்கு பாருங்க, வேலைக்காரனுக்கு அவன் காட்டுகிற ஒரு பரிவு, அன்பு. ஆகவே அவன் வேலைக்காரன் தானே என்று சொல்லி அவனை ஒதுக்கி தள்ளவில்லை. ஆகவே என் கேட்ட ஒரு விண்ணப்பம் என்னவென்றால் அவனுக்கு சுகம் வேண்டும். இப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இந்த மனிதன் அறிந்திருக்கிறான் பாருங்க. இயேசு இதுக்கு முன்னால சந்தித்தானே இல்லையா என்று நமக்கு வேதத்தில் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிற வார்த்தைக்கு மகா பெரிய வல்லமை, பவர் இருக்குதை கண்டுபிடிக்கிறான். அவனே நமக்கு போதனை கொடுக்குற மாதிரி இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு தூரம் என்பது பிரச்சனை கிடையாது. இங்கிருந்து பேசினாலும் 1000 மைலுக்கு அப்பாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலிருந்து இங்கிருந்து நீங்கள் எடுக்கிற ஜபங்கள், சொல்கிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு, எங்கேயாவது கிரியை செய்யும். ஆகவே இவன் அதை நன்றாய் அறிந்தபடினால்தான் இதை ஆழமாக விசுவாசத்தோடு சொல்கிறான். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும், அவன் சுகமாயிடுவான். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புகிற தேவன். வார்த்தை அனுப்புகிறார். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது மாத்திரமல்ல, இயேசு 55:11 வாசிக்கும் பொழுது 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையான இடத்துல திரும்பாது. தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். அந்த வசனம் வெறுமையா என்ன செய்யாது, போகாது. அவர் என்ன செய்வாரா, அது வெறுமையா இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இதுதான் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது வெறுமையாய் போகாதுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அப்படி வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அவர் வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. The word of God has power and life. அந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எந்த பட்டயத்தாலும் கருக்கானதும் ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் என்ன செய்தால் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறது மாத்திரமல்ல, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கக்கூடியது வேத வாசனம். ஆகவே ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வருகிறான் என்றால் ஆண்டவர் அவனுடைய யோசனை, சிந்தனை எல்லாவற்றையும் அறிந்துதான் பேசுகிறார். அநேக யூத அதிகாரிகள் வரும்போது ஒரு விதமான இந்த கன்னிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு தந்திரமாய் இயேசு விட்ட ராயனுக்கு வரி கொடுக்கறது நல்லதா கெட்டதா சோதிப்பானுங்க. அவங்க சிந்தனையை ஆண்டவர் ஏற்கனவே அறிஞ்சிருவார். அவர்கிட்ட வரும்போது என்ன நோக்கத்தோடு வருகிறார், நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், உள்ளே வரும்போது என் மக இந்த நோக்கத்தோடு வராங்க, ஒரு தேவையோடு வராங்க. தேவன் அறிவாருங்க, கர்த்தர் அறிவார். அந்த ஞானம் தேவனுக்கு உண்டு. ஏன்னா அவர் நம்மை படைத்திருக்கிறார். படைத்த படைப்பாளிக்கு நம்ம யாருன்னு தெரியும். ஆகவே ஆண்டவருடைய வசனம் என்னுடைய இருதயத்தையும் என் சிந்தனைகளையும் அறியக்கூடியது. ஆகவே அது உருவ குத்தக்கூடியதான இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஏன் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்? பட்டயத்துக்கு ஒரு பக்கம் தான் கருக்காக இருக்கும், ஒரு பக்கம் அது மழுங்கி இருக்கும். ஆனால் இந்த பட்டயம் 2 பக்கம் என்ன செய்யும், போத் சைட் ஷார்ப், 2 பக்கமும் அது கருக்கான பட்டயம் என்றால், ஒருவேளை பிரசங்கிக்கிற என்னையும் என்ன செய்யும், அந்த பட்டயம் தாக்கக்கூடும், கேட்கிறவர்களையும் தாக்கக்கூடும். ஆகவே ஜாக்கிரதையாய் நாங்களும் பிரசங்கம் பண்ணணும், நீங்களும் கேட்கணும். ஆக இருபுறம் கருக்குள்ள பட்டயம் சிந்தனைகளை, இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கும், தனித்தனியாக பிரிச்சிடும். ஆக இந்த வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை உண்டு. ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்பது சங்கீதக்காரன் சொல்கின்றார். 138 சங்கீதம் 2 வசனத்தை எடுத்து அங்கே வாசிக்கலாம். 138 சங்கீதம் 2 வசனம்,
என்ன வாசிக்கிறோம்? உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை நீர் என்ன செஞ்சிருக்கீங்க? மகிமை படித்திருக்கிறேன். வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியம் இருக்கு. ஆகவே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். சங்கீதம் 147:15 வாசிக்கும் பொழுது அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தை. ஆகவே இந்த மாலையில் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமாய் கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. ஒருவேளை இந்த வார்த்தை தீவிரமாய் செல்லக்கூடியது. உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை தீவிரமாய் செயல்பட்டு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அது செய்வார். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் உண்டு பிரியமானவர்களே. ஆகவே தான் இதை அறிந்துதான் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொன்னபடியே அவன் சொஸ்தமாயிட்டான். அல்லேலூயா. ஒரு பழைய கோரஸ் உண்டு, கொஞ்சம் வயசான தெரியும் நினைக்கிறேன், மற்றபடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஒரு ஸ்கேல் கூட டி கொடுங்க தம்பி. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகம் என்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. ரொம்ப சின்ன கோரஸ், முடிஞ்சவங்க நான் பாடும்போது கூட பாடுங்க. ஒரு ஸ்கேல் கொஞ்சம். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகம் என்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. By His word I have no fear in me, by His word death cannot swallow me, by His word I have prosperity, by His word sickness can't dwell in me, by His word I walk in victory, by His word I've been set free, by His word I walk in victory, by His word I've been set free. வார்த்தையால் பயமில்லை என் வாழ்விலே, உம்முடைய வார்த்தையால் அழிவில்லை இந்த மண்ணிலே, வார்த்தையால் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் சுகம் உண்டு. அல்லேலூயா. இது எல்லாமே இந்த வார்த்தையில் தாங்க. ஆகவே இந்த வார்த்தை யாரெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் உண்டாயிருக்கும். இந்த உலகத்துக்குரியத்துக்கும் ஆவிக்குரிய விஷயத்திற்கும் பரலோகத்துக்கும் எல்லாமே இதுதாங்க ரகசியம். ஆகவே இவன் சொல்கின்ற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம சொல்லலாமா? எனக்கு கடைசி ஜெபத்தில் ஆண்டவரை இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டீங்களாப்பா? ஒரு வார்த்தை சொன்னால் என் குடும்பத்தில் பெரிய மாற்றம் வரும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் என் சரீரம் சுகமாகும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கையே மாறிவிடும். ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் நீர் மாற்ற முடியும். என் குடும்ப சூழ்நிலை மாற்ற முடியும், என்னுடைய பொருளாதாரத்தை மாற்ற முடியும். எல்லாம் மாறுங்க. இந்த வார்த்தை ஒன்று தாங்க. இவ்வளவு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் ஏசப்பாவின் வார்த்தைக்கு அவன் ரொம்ப கனம் கொடுக்குறான்.
அந்த வார்த்தையின் மேலே முழு விசுவாசத்தோடு இருக்கிறான். ஃபெய்த் தான், வேற ஒன்றும் இல்லை. அமேசிங் ஃபெய்த், ஆச்சரியமான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது காரியம், இதில் 2 விஷயம் ஒன்று இருக்கிறது. நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடைகள் சில சமயத்தில் நமக்குள்ளே காணப்படும். இந்த தடை என்ன, அல்லது அந்த தடையை மாற்றுவது என்ன, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இந்த தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னவென்று பார்க்கலாம். 13 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 54 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். 54, 55 வாசிக்கும் பொழுது மத்தேயு 13, 54, 50 வாசிங்களா? உபதேசம் பண்ணினார். அவங்க பாருங்க, ஆண்டவர் பேசுறாரு, இவனுக்குள்ள இப்படி எல்லாம் ஒரு ஞானம் இருக்குமா? வாசிங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் சன் ஆஃப் எ கார்பெண்டர். பாருங்க, அவர் போதிக்கிறாரு, இவங்க வார்த்தையை கேட்கவில்லை, வசனத்தை கேட்கல, ஆளை பார்க்குறான். நிறைய சமயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது யாரை பார்க்குறோம்? மேலான ஒரு உருவத்தை தான் பார்க்குறோம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நிறைய சமயத்தில் மக்கள் காற்றுல பறக்க விட்டுறாங்க. அருமையான தேவ ஜனமே, யாரை வேண்டுமானால் எந்த கழுதை கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர் பேசுகிறதை, அவர்கள் என்ன பேசுகிறார் என்ற சத்தியத்தை கேட்காம, இந்த ஆள் நம்ம ஊர் சேர்ந்தவர், இவர் ஒரு அப்பா ஒரு கார்பெண்டரு, அவங்க அம்மா இங்கே இருக்காங்க, என்ன இப்படி ஒரு பெரிய ஒரு ஞானி மாதிரி பேசுகிறாரு, எப்படி இதெல்லாம் வந்தது? இதெல்லாம் எதுக்கு ஒரு அடையாளம் தெரியுங்களா? அவிசுவாசத்துக்கு ஒரு அடையாளம். இங்கே இப்போ 58ஆம் வசனத்தை வாசிங்க, என்ன நடக்குது பாருங்க. அவிசுவாசத்தை நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை he did not do any miracles because of their unbelief. இந்த அவிசுவாசம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா எந்த வேலையும் நடக்காது. வீடாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சமுதாயம் எங்கேமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆகவே ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தை கவனிக்காமல், அது தேவ ஆவியினால் அவர் தான் வார்த்தையாக வந்தவர், இதை கூட அவங்க யோசிக்க முடியாத பட்சத்தில், இவன் தச்சனுடைய குமாரன்ல எப்படி இந்த வல்லமை கிடைச்சது? ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் என்ன பேசுகிறார், என்ன வார்த்தையை கொடுக்கிறார், இதுதான் முக்கியம். பாருங்கள், ஆண்டவர் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்யலையா, செய்யவில்லைன்னு போட்டிருக்கு. மார்க்கு சீசனை எழுதும்போது அதை செய்யக்கூடாமல் போயிட்டு மார்க் எழுதுகிறார். இப்போ மார்க் 6:5 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5. அவங்க அவிசுவாசத்திற்கு சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அன்றி அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஆண்டவர் பாருங்க விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஓகே, அது அமேசிங் ஃபெய்த். இங்க பார்த்தீங்களா, அவிசுவாசத்தை பார்த்து கூட ஆச்சரியப்படுறாரு. இது வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன் ஆச்சரியப்படுறாரு? சத்தியத்துக்குரிய மக்கள், சத்தியத்தை அறிஞ்ச மக்கள், சபைக்கு வருகிற மக்கள், ஆலயத்தில் ஒழுங்காய் வசனத்தை கேட்கிற மக்களுக்குள்ளேயே இப்படி ஒரு அவிசுவாசமா, ஒரு கேள்விக்குறி. தேவச்சனமே, ஆண்டவரையே பார்க்கிற ஒரு காரியம், எல்லாம் தெரிந்த மக்கள் அவிசுவாசத்தோடு இருக்கிறதுனாலே அங்கே அவரால் எந்த அற்புதத்தை செய்ய கூடாமல் போனது. ஆங்கில வேதாகமத்தில் he could not do any miracles there except few people were healed. கொஞ்சம் பேர் சுகமடைந்தார்கள். but he could not do the miracle. கடவுளால் முடியாத ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இந்த அவிசுவாசம் எவ்வளோ மோசமான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் இந்த அவிசுவாசம் என்ற ஒரு காரியத்தை பிடுங்கி எறிந்து இந்த ராத்திரியில அக்கினியில் சுட்டரித்து தான் போடணும். நம்மெல்லாம் விசுவாச வீரர்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். ஐ நோ whom I believe. நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன்.
நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். பவுலுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் எனக்கு தெரியா. நீங்கள் ஒன்றும் மிரட்டிட்டு போக வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பெரிய காரியம் செய்ய வேண்டாம், எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர், என் தேவன் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனையும் பெரியவர் அவர்தான். விசுவாசம் என்பது காணப்படாதவர்கள் நிச்சயம். அருமையான தேவ ஜனம், அந்த விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுதாங்க தடை. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த தடை வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புதங்களை செய்யவில்லை, கொஞ்சம் பேர் தான் சுகமாக்கியிருக்காரு. இன்னொரு மத்திய சம்பவத்தில் வாசி, மத்திய 17 பாருங்கள். சீஷர்கள்லாம் ஒரு மனிதனுடைய பிள்ளை சுகவீனமாக இருக்கான், அவனுக்கு சுகம் கொடுக்க முடியல, ஆண்டு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் சீடர்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த தகப்பன் ஓடி வந்து இயேசு வருகிறார், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன, இந்த மாதிரி என் பையனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, சந்திர ரோகியாக இருக்கிறான், தீயிலும் தண்ணீரிலும் விழுந்துடுறான் அடிக்கடி, அவனை எங்களால் காப்பாற்ற முடியல. சீடர்கிட்ட கொண்டு வந்து அவங்களும் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போது ஆண்டவர் பார்த்து கடிந்து கொண்டார் இந்த இடத்துல, சீடர்களே, விசுவாசம் இல்லாத சந்ததியாக இருக்கிறீர்களே. அவனுக்கு இருக்கிற ஒரு வேதனையான அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் வந்தார், தொட்டார், வார்த்தையை கொடுத்தார், சுகமாயிட்டான். இப்போ சீடர்களை சைலண்ட்டாக கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன்பா எங்களால் செய்ய முடியல, ஏன் இந்த வேலையை எங்கள் வீட்டில் எங்களால் செய்ய முடியல, ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற முடியல, எதுக்கு இந்த முன்னேற்றமே இல்லை ஆண்டவரே. சீடர்கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த சீக்ரெட் சொல்கிறார். மத்திய 17 அதிகாரம் 20 வாசிக்கலாமா? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், உங்கள் அவிசுவாசத்தினால் தான் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து சொல்ல, ஒரு லிட்டில் ஃபெய்த் ஆண்டவர் எதிர்பார்க்க. கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கல, கொஞ்சம் ஒரு கடுகளவு தான் விசுவாசம். இது இருந்தாலே மலையே போயிடும். அப்படின்னால் மலை என்றால் வாழ்க்கையில் வரக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகளை கொஞ்சம் விசுவாசத்தில் வின் பண்ணிடலாம். அல்லேலூயா, நீங்கள் ஜெயிக்க முடியுங்க, கொஞ்சம் விசுவாசம். அதனால தான் சொல்கிறான், யூ ஹேவ் வெரி லிட்டில், சோ லிட்டில் ஃபெய்த். இதனால் தான் முடியலை ஆண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோடு பேசுகிறார். ஆகவே சில தடைகள் இப்படி வரும் பொழுது நாம் ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அங்கே விசுவாச குறைவுதான், விசுவாசம் இல்லை. இவ்வளோ ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்தாலும் இந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தினாலே அந்த சொந்த மக்கள் மத்தியில் அற்புதங்களை தேவன் ஆண்டவர் செய்யவில்லை. செய்யாதபடிக்கு அவ்வளோ தடையாக இருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தில் யவீருடைய மகள் மரித்த பொழுது கூட அவன் யவீர் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். முதல்ல ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்பொழுது அந்த செய்தி வருகிறது. வந்த உடனே யவீருக்கு, ஐயா விட்டுருங்க, போதகரை விட்டுருங்க, பிள்ளை என்ன ஆச்சு, வீட்டில் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப அசால்ட்டாக தான் சொல்கிறாரு. அப்படி திரும்பி யாரை பார்த்து, பயப்படாதே, விசுவாச உள்ளவனாயிரு, டோன்ட் பி அஃப்ரைட், பிலீவ், ஜஸ்ட் பிலீவ், விசுவாசி, அவ்வளோதான் சொல்கிறாரு. அருமையான தேவ ஜனமே, ஆனால் ஆண்டவர் உடனே புறப்பட்டு போகிறார். அந்த பிள்ளை எழுப்ப வேண்டும். ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா சூழ்நிலை எப்படி இருக்குது? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு டெட் பாடி இருக்குது. இயேசு கடந்து போகிறார். ஆண்டவர் அவளை பார்த்து அவர் தூங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறாரு. அங்கே உள்ளது எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? சிரிக்க ஆரம்பித்தார்கள், நகைத்தார்கள். அவள் தூங்குறாள, இறந்து 3 மணி நேரம் ஆச்சுங்க, எல்லாம் தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆச்சு. இப்போ புதைக்கிறதுக்காக, பரியலுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், அவள் தூங்குறான்னு சொல்கிறீங்களே. ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நிறைய நடந்து அவர் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார், இன்னும் செய்கிறார். நமக்கு சரியாக தெரியல நிறைய விஷயங்கள். வட இந்தியாவில் மிஷனரி வாழ்க்கையில் இப்போ நான் சொல்கிறது பலவிதமான அற்புதங்களை நடந்து கொண்டிருக்குது. நமக்கு பப்ளிக்கில் ஒன்றும் தெரிவதில்லை. ஆகவே இந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க, பின்னாடி சொல்கிறேன்,
இந்த கூட்டம் பார்த்து இயேசுவை நகைத்தார்கள், சிரித்தார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் இருந்தால் அங்கே மிரக்கிள், அற்புதம் நடக்காது. அதனால் என்ன செஞ்சார் தெரியுங்களா? நீங்கள் எல்லாம் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, கிளியர் பண்ணு. இந்த ஆளுகளை என்ன செய்ய, வெளியே போகட்டும். ஆனால் ஒரு வசனம் சொல்லும்பொழுது அவர்களை துரத்தினார்னே போட்டிருக்கு. இந்த இடத்த விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்ட, வெளியே அனுப்பப்படலையா. மத்திய 9:25 வாசித்தீங்கன்னா துரத்தப்பட்டார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஆள் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்காது, நீ விரும்புகிற காரியம் நடக்காது. அவிசுவாசம் ஒரு தடை. அதுக்கப்புறம் ஆண்டு உள்ளே போகிறாரு, அந்த பிள்ளையை பிடிச்சு தலி தாக்குமே என்று சொல்கிறார். அந்த பிள்ளை உயிரோடு எழும்பி வருகிறார். அற்புதம் தானாக நடந்தது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு விஷயம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு போதும். எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடுகளவு, ஒரு மஸ்டர்ட் சீட் ஃபெய்த், தட் வில் பி வெரி கிரேட். அது பெரிய விஷயங்கள். அதை வைத்துக்கொண்டு நீ வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை ஏராளமாய் பார்க்க முடியும். அவரால் கூடாதது எதுவுமே கிடையாது. ஆகவே ஒரு சின்ன விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் இந்த 100க்கு அதிபதி உள்ளத்தில், மனதில் ஆழமாயிருந்ததுனால ஆண்டவர் அந்த காரியத்தை பிற்பாடு நம்ம பார்க்கிறோம். இங்கிலாந்து தேசத்தில் 1800கள் 18th செஞ்சுரியில் அப்பொழுது வாழ்ந்தவர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு தெய்வ மனிதன். ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளை. இவனுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா பிளம்பர் வேலை. இந்த பிளம்பிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த வேலை தான் பண்ணியிருக்காரு. அந்த வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் பண்ணியிருக்காரு. அவருடைய புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் ஏராளமான வியாதிகள், குறிப்பாக மரித்தவர்கள் பலர் உயிரோடு எழுப்பியிருக்கார். ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் உயிரோடு எழுந்ததை நிறைய இடத்துல அந்த புக்கில் இருக்குது. ஆக ஒரு நாள் ஒரு பிள்ளை, ஒரு சின்ன ஒரு மகள் சுகவீனப்பட்டு இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, செய்தி அனுப்புகிறாங்க. ஐயா, மகள் ரொம்ப சுகவீனமாக இருக்குது, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். உடனே விகில்ஸ்வர்த் கிளம்புறாரு. ஆனால் வழியில் சரியாக வாகன வசதி இல்லாமல் வழியில் பல டிலே ஆகிட்டே இருக்குது. கடைசியில் வர்றதுக்குள்ளே பிள்ளை ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. அந்த பிள்ளை இறந்துட்டு எல்லாம் கிடத்தி வச்சுருக்கிறாங்க. விகில்ஸ்வர்த் போகிறாரு, பார்க்குறாரு, கண்ணீரோடு அந்த குடும்பம் நிற்கிறது. இப்போ ஆண்டு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ தான் அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. பிள்ளைக்காக ஜெபம் பண்ண போகிறீங்களா? என்னய்யா, பிள்ளை தான் மறிச்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் தேவையா? எல்லாம் முடிந்து விட்டதுங்க. நமக்கு தான் முடிஞ்சிடுச்சு, ஆண்டவருக்கு இன்னும் முடியல. தேவ ஜனமே, நம்ம போடுற முடிவு எல்லாம் வேறு, அவர் கேல்குலேஷன் வேறு. இனிமேல் நாங்கள் இதெல்லாம் முடியாதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, டேட்டு முடிஞ்சிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஆண்டவருக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. உனக்கு அற்புதம் செய்யணும், எப்போ வேணால் செய்வார். அல்லேலூயா. எப்படி வேணால் செய்வார், யாரை வேணால் தட்டி எழுப்புவார். தடிவு ராஜா பிடிச்சி அனுப்புகிறார் சைரஸை. அவனை பிடிச்சி அனுப்பி இந்த மக்களை இங்கேருந்து துரத்தி விட்டுரு, இந்த ஜனங்கள் இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தது போதும், 70 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அனுப்ப இவங்களை. அதே ராஜா யார் எதிரியாக இருக்கணும் அவனே மாற்றிட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும் கொடுத்து போய் எருசலேம் தேவாலயத்தை கட்டுங்க. யாரை வேண்டுமானாலும் தேவன் பயன்படுத்த முடியும். ப்ரொவைடர். நமக்கு தேவை ஒரு கடுகளவு விசுவாசம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கடைசியில் ஜெபத்தில் கேட்க போகிறோம், லார்ட் கிவ் மீ திஸ் ஃபெய்த் ஆஃப் மஸ்டர்ட் சீட் சைஸ். இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா, நான் இதை வைத்து நான் நிறைய காரியங்களை செய்ய போகிறேன் என்று விசுவாசத்தோடு கேட்போம். இப்பொழுது இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாம் அனுப்பிட்டார். இந்த பிள்ளை ஒரு அறையில் வைத்து கதவு பூட்டி ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த் முழங்கால் போட்டு பல மணி நேரம் ஜெபிக்கிறாருங்க. ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு. வெளியில் இருக்கிறவங்க, என்னையா இந்த மனுஷன் செத்துப்போன பிள்ளைக்கு போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, உயிரோடுகளை ஜெபம் பண்ணால் பரவாயில்ல. அருமையாக அதை நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ரெண்டுமே ஒன்று தான், தூக்கமும் ஒன்று தான், மரணம் ஒன்று தான். ஆனால் தேவனாய கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். விசுவாசத்தோடு ஜபித்தால் அந்த ஜபத்துக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, பதில் உண்டு. அல்லேலூயா. ஆகவே சில மணி நேரம் கடந்த பிற்பாடு திடீரென்று சொல்லி ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ஜன்னல் வழியாய் ஒரு பெரிய வெளிச்சம் உள்ள பாஸ் ஆகி வருது, ஒரு பெரிய அந்த ரே வருது.
சன்ரைஸ் மாதிரி அந்த வெளிச்சம் சுடர் வந்து இந்த பிள்ளையின் மேல் அது அப்படியே படுது. அந்த வெளிச்சம் அந்த பட்ட உடனே அந்த பிள்ளை திரும்பி புரண்டு படுத்துதான். டெட் பாடி புரண்டு அந்த பக்கம் திரும்பி படுக்கிறா. இப்போ நம்ம கட்டில் தூங்கிட்டு இருக்கோம், என்ன செய்வோம், அந்த பக்கம் கொஞ்சம் படுப்போம். சில பேர் இந்த பக்கம் படுப்பீங்க, புரண்டுகிட்டே இருப்பீங்க சில பேர். ஆகவே புரண்டு படுத்தாள். படுத்தது மாத்திரமில்லை, இவர் ஜெபத்தை இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் போய் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றினான். இந்த ஃப்ராக் வேறு நல்ல அழகான ஃப்ராக் போட்டுட்டு அந்த அறையில் ஒரு அருமையான பியானோ இருந்துச்சு. இந்த மாதிரி கீபோர்டில் இதில் எலக்ட்ரானிக்கு அந்த ஒரிஜினல் பியானோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரிஜினல் பியானோ கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பியானோவில் போய் உட்காந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை வாசிட்டுருக்கிறான். யாருங்க? செத்து போன பிள்ளை. இந்த பியானோ சத்தம் வெளியே கேட்ட உடனே வெளியே இருந்தவெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஐயோ, அந்த பியானோ வாசிக்கிறது என் பிள்ளை தானே, இது யார் வாசிக்கிறா? கதவு திறந்தார். பார்த்தா இந்த பிள்ளை உட்காந்து பியானோ வாசிட்டுருக்கிறார். அருமையான, கூட்டிகிட்டு போக பிள்ளைய. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் சீட் ஃபெய்த். அந்த விசுவாச வார்த்தை விதைதான். அது இருந்தால் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருக்காக நம்ம செயல்பட முடியும். ஆகவே இந்த விகில்ஸ்வர்த் சொல்கிற காரியம் அடிப்படையே விசுவாசம் தான் சொல்கிறாரு. விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க, அபியாசம் பண்ணுங்க. என் தேவனால் கூடும், விசுவாசத்தால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆகவே இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த விசுவாச வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதன் மூலமாக அந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். இந்த கானானிய பெண்ணை குறித்து வாசிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு மகள், அவள் வந்து யூத குலம் அல்ல, கானானிய புறஜாதி மகள். அவளுடைய பிள்ளைக்கு ஒரு பிசாசு போராட்டம். ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடக்கூடாதுங்க? பிள்ளை என்பது யூத குலத்தை சொல்லுகிறது. யூத அந்த குலத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள். ஆனால் மற்றவர்களை புறஜாதிகள், நான் ஜூஸ் அப்படி என்றால் தே ஆர் ஜென்டைல்ஸ், அது நாய்க்குட்டி. ஆண்டவர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா பிள்ளையின் அப்பத்தை கொண்டு போய் நாய்க்குட்டிக்கு போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா ரொம்ப ஞானமாக பேசுகிறாங்க. ஞானம் மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு பேசுகிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும்பொழுது அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? மேஜையிலேருந்து விழுந்தால் கண்டிப்பாக நாய்க்குட்டி வீட்டில் இருந்து என்ன செய்யும்? அது சாப்பிட ஆரம்பிக்கும். கீழே தானே விழுந்திருக்கு. ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுறாருங்க. பார்த்துட்டு, அம்மா உன் விசுவாசம் பெருசு. அங்கே ஆச்சரியப்படுகிறார். யூ ஹாவ் அ கிரேட் ஃபெய்த். பாருங்க, சாதாரண ஒரு பெண் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடது. யுவர் ரெக்வஸ்ட் இஸ் கிராண்டட் பிகாஸ் யூ ஹாவ் அ கிரேட் ஃபெய்த். கடுகளவு விசுவாசம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை நம்ம அபியாசப்படுத்த வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால், எனக்குள் இருந்தால், தேவன் நிச்சயமாக அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி வாழ்க்கையில் தேவன் செய்கின்றார். கடைசியாக 4வது ஒரு குறிப்பு, 2க்கு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, அதே பகுதி தான். 9ஆம் வசனத்தில் அவன் ஒரு அறிக்கை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரை பார்த்து, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு சேவகர் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வருவா என்றால் வருகிறான், இதை செய்ய என்றால் ஒருத்தன் என்ன செய்கிறான். இவ்வளவு இருந்தும் கூட அவனுக்குள் இருந்தது ஒன்று. இவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் ஆண்டவரே, இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தான் நம்ம முந்தைய பார்த்தோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்களை இஸ்ரவேலுக்கு பார்த்து என்ன சொல்றாரு? வாசிங்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, மெய்யாகவே சொல்லுகிறேன். இவ்வளவு பெரிய விசுவாசம் என்ன ஒரு பியூட்டினா, விசுவாசத்துக்குரிய மக்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை. ஏன் இஸ்ரவேலை மக்களை பார்த்து சொல்ல வேண்டும்?
இவன் பிரஜாதி மகன், இவனுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பார்வை பார்க்கிறார் ஆண்டவர். இவ்வளவு சத்தியத்தை அறிந்த மக்களே, இன்னைக்கு பெரிய ஒரு டிராபேக் கிறிஸ்டியானிட்டியில் டோட்டல் இந்த விசுவாசம் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. மக்களுடைய மனநிலைமை மாறிவிட்டது. மனுஷகுமாரன் ஒரு நாள் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவருக்கே ஒரு கேள்வியா இருக்குது. இஸ்ரவேல் மக்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் ஈசாக்கின் சந்ததி, எல்லாம் பெருமையா பேசினாலும் உள்ள என்ன இல்லைங்க? சுத்தம். விசுவாசம் என்றதே இல்லாத ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் அவங்கள ஒரு திரும்பி பார்க்குறாரு ஆண்டவர். பார்வையில் ரொம்ப ரொம்ப நிறைய செய்திகள் உண்டு. பேதுரு அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு, அவ்வளோதான். ஒரு பார்வை போதும். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் பார்த்து, உங்களுக்குள் கூட இந்த விசுவாசம் இல்லையே, ஆனால் இவனுக்குள் இருக்கிற இந்த விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம். 13ஆம் வசனம் வாசிங்க. இந்த அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றான், அதிபதியை நோக்கி நீ போகலாம், ஆக கடவுள் என்றார். அந்த நாழிகையிலே பாருங்க, அந்த நாழிகையில அட் த வெரி ஹவர், எப்போ அவன் பேசினா உடனே சொல்றாரு, நீ போகலாம். Go, it will be done just as you believed. நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ போப்பா. அந்த நாழிகையிலே எங்கேயோ இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிட்டா. அல்லேலூயா. ஸோ விசுவாசத்திற்கு தூரம் என்பது தடை இல்லை. இங்கிருந்து நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா, அது ஏற்கனவே 1000 மைலுக்கு அப்பால் அற்புதம் நடக்கும். 1,00,000 மைலாக இருந்தாலும் நடக்கும். விசுவாசம் அவ்வளோ பவருங்க. இட் ஹஸ் காட் so much பவர். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் போகும். ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் மத்தியில் ஒரு கடுகளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாருங்க. எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? கடைசியில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே give me that kind of faith Lord. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாங்க. 28 வருஷமாய் முழு நேர ஊழியத்திலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். சிம்பிள் ஆன்சர், ஒன்லி பை ஃபெய்த். வெரி சிம்பிள் ஆன்சர், பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே. அது கடைசி நான் பார்த்து சொல்லிடுறேன் அது என்னன்றது. இன்னொரு கடைசி குறிப்பு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த விசுவாச வாழ்க்கை என்பது எங்கள் வீட்டாரோ உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. என்னுடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு போன ஊழியத்தை நான் ஆரம்பித்த காலத்தில், நான் ஊழியத்தை 96 ஆரம்பித்தேன். முழுக்க முழுக்க விசுவாச ஊழியம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை அப்படியே உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன், கெட்டியாக பிடிச்சிட்டேன் இன்னைக்கு வரைக்கும். யோவான் 14:18 வசனத்தை கொடுத்து தான் என்னை வெளியே அனுப்பிச்சார் ஆண்டவர். ஊழியத்தில் நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் அருமையான தேவதாசனோடு நான் வேலை பார்த்தேன். ஆனால் வெளியே வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தேன். அந்த மாதம் சம்பளத்தோடு வெளியே வந்தேன். கடைசி சேலரி அவ்வளோதான். நோ சேவிங்ஸ், நோ அக்கௌண்ட் பேலன்ஸ், நத்திங். விசுவாசோடு கால் எடுத்து வச்சு வந்தேன். ஆண்டுடைய வார்த்தை எனக்கு வந்தது. யோவான் 14:18 கொடுத்து ஊழியத்துக்கு நான் அனுப்பினார். அதில் என்ன வாசிக்கிறோம்? நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். நானும் உண்மையாக வேலை செய்கிறேன். அருமையான தேவஜனம், எதையும் எதிர்பார்த்து போகிறதில்லை. எப்படி இருந்தாலும், எது இருந்தாலும் சரி, எந்த நிலைமை இருந்தாலும் சரி, எப்படி கடினமான ட்ராவல் இருந்தாலும் சரி. பயங்கரமான ட்ராவல்லாம் போயிட்டேன். பல கடினமான பாதையெல்லாம் ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு ஆண்டவருக்கு தெரியும் எப்படியெல்லாம் நான் போய் ஊழியம் செஞ்சுருக்கேன். கிராமங்கள், பட்டணங்கள், நகரங்கள், சின்ன சின்ன ஊர்கள், பஸ்ஸே இருக்காது அந்த ஊர்கள்லாம். இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கு அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் உனக்கு சொன்னேன்ல தம்பி, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கர்த்தலா விடன்.
ஆகவே இதுதாங்க விசுவாசம், இந்த கடுகள விசுவாசம். நான் இன்னும் கேட்குறேன், ஆண்டவரே இந்த விசுவாசம் எனக்கு போதாதப்பா, இன்னும் விசுவாசத்தை கூட்டித்தாங்கப்பா, எனக்கு தேவை இன்னும் விசுவாசம், இன்னும் விசுவாசம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போகலாம். வீட்டில் போய் பார்த்தா வேலைக்காரன் சுகமாயிட்டான். கடுகள விசுவாசங்க. அற்புதங்கள் தானாய் நடக்கும் உங்கள் வீட்டில். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதையும் செய்ய அவரால் முடியும். கடைசியாக அனுதின வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை எப்படி அபியாசிப்பது, how to put it into practice, இது ரொம்ப முக்கியமானது. இது சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த காரியம் என்னவென்றால், இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக எடுக்க வேண்டியது நமக்கு தெரியும் ஆபிரகாம். ஆபிரகாம் சொன்னாலும் நமக்கு என்னன்னு தெரியும், விசுவாசத்தின் தகப்பன். அப்பா அவர் தான் விசுவாசத்துக்கு, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடும்போது, நீ ஜனத்தை வீட்டை விட்டு என்ன செய்யணும், காட்டுற இடத்துக்கு போயிரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒபீடியன்ஸ். உடனே கீழ்ப்படிஞ்ச கிளம்பினார். ஆகவே இந்த பகுதியில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமின் விசுவாசம் என்று ஒரு 3 சின்ன குறிப்பு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கடுகள விசுவாசத்தை கேட்க போகிறோம். ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே தூரத்தில் மகன் இருக்கிறான், தூர நாட்டில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. இது விசுவாசத்தோடு கேளுங்க. நான் சொல்கிறது, இங்கேருந்து நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பம், உங்கள் விசுவாச ஜெபம் எத்தனையோ மைல் தாண்டி இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆகவே ரோமர் 4ஆம் அதிகாரம் இது வாசித்து முடிக்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் 4:20, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் இராமல், சந்தேகப்படாமல், பாருங்கள், முதல் காரியம், அவன் சந்தேகப்படவில்லை. didn't have any unbelief. சந்தேகம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல சந்தேகம் இருக்காது. புரியுதுங்களா இந்த வாய்ப்பாடு? அவிசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காதுங்க, சந்தேகம் இருக்கிற இடத்துல விசுவாசமே இருக்காது. விசுவாசம் இருக்கிற இடத்துல சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. இதுதான் சீக்ரெட். அப்படி என்றால் இந்த விசுவாசத்திற்காக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே ஆபிரகாமுக்குள்ள இந்த அவிசுவாசம் இல்லைங்க, அவனுக்குள்ள அந்த சந்தேகம் என்றதே இல்லை. அப்படி சந்தேகப்படாமல் கிளம்புறான் பாருங்க. புறப்பட்டு போன்னு சொன்னார், ஓடிட்டான். ஆண்டவர் எங்கே அனுப்புறீங்க, ஏன் அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்புறீங்க, ஒன்றுமே நத்திங். இதான் விசுவாசங்கிறது. பிலிப்பியர் சொல்கிறார், நீ போ, வனாந்திரத்துக்கு போ. எதுக்கு ஆண்டவரே? நான் இங்கே நல்லா உட்காந்துருக்கிறேன், சமாரியாவில் பெரிய ரிவைவல் மீட்டிங்கு, அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், மாறி கூட்டம், பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வனாந்திரத்துக்கு போக சொல்கிறீங்களே, அப்போஸ்தலர் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்பை எழுந்து வனாந்திரத்துக்கு போ. எதுக்கு அனுப்புறது? ஒரு கொஸ்டினும் கேட்கல, உடனே கிளம்பிட்டார். பிலிப்பு தேவ மனுஷன், பிலிப்பு ஓடுறாரு, வனாந்திரத்தில் அனுப்புனார் ஆண்டவர். இங்கே யாரை பார்க்குறது? வனாந்திரம் போனால் ஒன்று வனாந்திரம் தான். வனாந்திரத்தில் யார் இருப்பா? யாராவது இருப்பாங்களா? டெசர்ட்டுங்க. டெசர்ட்டில் என்ன இருக்குது? ஒருத்தன் அப்படி கோச் வண்டியில் வரான். அந்த வண்டியை போய் ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. வண்டியோடு ஓடுறான். அங்கே ஒருத்தன் உட்காந்து கந்தாகே மந்திருடைய ஒரு எத்தியோப்பியன்னு இந்த புக்கை வாசிட்டு போகிறான். ஏசாயா புஸ்தகத்தை அர்த்தமே தெரியல. பைபிளை வாசிக்கிறான், புரியல. நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்கிறோம், புரியல. உட்காந்து பார்த்து கடைசியில் என்ன பண்ணுவோம், 5 அதிகாரம் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். 5 அதிகாரம் படிக்க வேணாம், படிங்க. அது ஒரு நேரம் ஒரு வசனத்தை உட்காந்து அப்படியே தியானம் பண்ணால் ஆவியார் அழகாக விளக்கி தருவார். எந்த பைபிள் காலேஜுக்கும் போகல, இது வரைக்கும் போகல, இனிமேல் போகிறதும் இல்லை. ஆனால் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை சொல்லி கொடுப்பார். பொறுமையாக உட்காந்து கவனிக்கணும். எல்லாரோடும் பேசுவாருங்க. இவங்ககிட்ட தான் பேசுவேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அப்படி கிடையாது. எல்லோரோடும் பேசுவார். ஆகவே இந்த பிலிப்பு அங்கே போன உடனே அவனுக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறாரு. உடனே ரட்சிக்கப்படுறான். தண்ணி வருது. ஒரு இடத்துல போனால் வெள்ளமாக தண்ணி இருக்குது. பாலைவனத்தில் சில சமயத்தில் சோலைவனம் இருக்கும், தெரியுங்களா? ஒயாசிஸில் அங்கே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு நல்ல செழிப்பான இடம் வரும். பல மைல்கள் போவாங்க. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரி யாராவது ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
100 மைல்ஸ் போயிட்ட உடனே பெரிய ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் ஸ்பீட் எல்லாம் ஹை ஸ்பீடில் தான் போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலைவன சோலை இருக்கும், அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்படி இவங்க போயிட்டுருக்குறாங்க ஒட்டகத்தில், அந்த கோச் வண்டியில் போகிறாங்க. அங்கே தண்ணி இருக்க உடனே கேட்குறான், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமா? எப்பா நீ விசுவாசித்தா எந்த தடையும் இல்லை, நீ விசுவாசித்தால் தடை இல்லை. உடனே பேப்டிசம். இன்றைக்கி பேப்டிசம்னா விசுவாசம் இல்லாமல் கூட மக்கள் என்ன செய்கிறாங்க, எடுக்க வந்துடுறாங்க. அது அவங்கள பொறுத்தது, நான் ஒன்றும் சொல்லலை. விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை, உடனே பேப்டிசம் எடுக்கிறாரு. பிலிப்பியா உடனே டிஸப்பியர் ஆகிறாங்க. அவன் அந்த கந்தாகிய மந்திரி திரும்பி பார்க்குற ஆளை காணும். எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஊழியக்காரனை காணும், எங்கே ஓடிட்டார்? வனாந்திரத்தில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா! என்ன அருமையான ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம். எலியாவை தூக்கின்னு போய் மலையில் வச்சுருவார். எலியாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேசான விஷயம் அல்ல, அவனே சொல்கிறான். ஆகவே இந்த மேட்ருக்கு வரலாம். இப்போது தேவன் மேல் இந்த விசுவாசத்தில் எப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். His faith made him strong. முதல்ல பார்த்தீங்க, அவன் சந்தேகப்படாத உள்ள ஆளு, சந்தேகமே கிடையாது. சந்தேகம் வந்தா எல்லாமே நாசம்தாங்க. யார் மேலேயா நம்ம சந்தேகப்பட்டுட்டு வச்சுங்க, அது பயங்கர பிரச்சனையாயிரும். சந்தேகத்தின் ஆவியை தூக்கி புதைச்சிடணும், அவிசுவாசத்தை புதைச்சிடணும். ஆண்டவரே எனக்கு ஒரு புது விசுவாசத்தை தர போகிறீங்க, அந்த விசுவாசத்தினாலே நான் குடும்பத்தை கட்ட போகிறேன், என் வாழ்க்கை கட்டுவேன், வேலையை கட்டுவேன், என் படிப்பை கட்டுவேன், என் ஊழியத்தை கட்டுவேன். விசுவாசம் ஜஸ்ட் அ ஃபெய்த், மஸ்டர்ட் சீட் அளவு தான். அந்த அளவை தேவன் எனக்கு தர வேண்டும். தேவன் இந்த வார்த்தையை சொல்கின்றார். முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான தேவன், ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்தில் போட்ட அந்த விதை, விசுவாச விதை, இட் வாஸ் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங். என்றைக்கோ போட்ட வார்த்தை இது வளர்ந்து 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 அற்புதங்களை காண செய்கிறது. விசுவாசம் என்பது ஒரு சீட் ஃபெய்த், அது ஒரு விதை. அதை விதைக்கும் பொழுது அது முளைக்கிறது, இலை விடுகிறது, பூக்கிறது, கனி தருகிறது, பலன் கொடுக்கிறது. அதுதான் விசுவாசம். செத்த விசுவாசம் அல்ல, செத்துப்போன விசுவாசம் அல்ல, துடிப்பா இருக்கிற உயிருள்ள விசுவாசம் தான் இந்த விதை. ஆண்டவர் எப்போ சொன்னார், இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இவன் விசுவாசத்தில் அவன் வல்லவனாய் மாறினான். இன்றைக்கு நாங்களும் நீங்களும் நானும் இதைத்தான் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். நம்ம குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், வேலை, தொழில் எல்லாருக்கும் பொருந்துங்க. இது எல்லா மேட்டருக்கும் பொருந்தும். ஊழியக்காரர் எனக்கும் பொருந்தும், சபைக்கு பொருந்தும். இந்த விசுவாசத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஏனென்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா! ரோமர் 4:19 விசுவாசத்தில் அவன் எப்படி இல்லைங்களாம்? பலவீனமாக இல்லை. He was not weak in his faith. நிறைய பேர் வீக்காக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அது ஃபிசிக்கல் வீக்னஸ். ஆனால் விசுவாசத்தில் வீக்காக இருக்கக்கூடாது. ஆகவே தான் இங்கே வாசிக்கிறோம், விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏப்ரகாம்ஸ் ஃபெய்த் நெவர் பிகேம் வீக் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே சந்தேகப்படாத விசுவாசம், முழு நிச்சயமாக இருக்கிற விசுவாசம், பலவீனம் இல்லாத ஒரு விசுவாசம், கடைசியில் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஆகவே இந்த 100க்கு அதிபதியின் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்கள் இதுதான் பிரியமானவர்களே. அவனுக்கு மாத்திரமல்ல, இன்று நமக்குள்ளும் இந்த அமேசிங் ஃபெய்த் நமக்குள்ளே வர வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு பெரிய அற்புதங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், அது நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு மிராக்கிள் ஃபெய்த். ஆண்டவரே, இந்த விசுவாசம் 100க்கு அதிபதிக்குள்ளே கொடுத்தீங்களப்பா, கானானி ஸ்திரீக்குள்ளே கொடுத்தீங்களப்பா, யவீருக்குள்ளே கொடுத்தீங்களப்பா, எனக்கு தாங்கப்பா. இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருங்க? படை வைத்தியோ, பணத்தை வைத்தியோ, ஞானத்தை வைத்து அல்ல. விசுவாசம், உனக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் தான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. ஒரே ஒரு கவியை பாடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த விசுவாசத்தை நான் இன்னைக்கு தட்டி எழுப்ப விரும்புகிறேன். ஆண்டவர், எங்கேயோ அது உறங்கி விட்டது, இந்த விசுவாசம் எங்கேயோ சோர்ந்து கிடக்குதப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்ப போகிறேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் நிச்சயவான் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்கள் உற்சாகமாய் பாடுவோம். இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். விசுவாசியே, எஸ் பதறாதே, ஷாப்பரக்கரதியா, பலரவஷாதி, எஸ் லார்ட் ஜீசஸ். கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான், விசுவாசித்தால் பிழைப்பாய். தேவ பிள்ளையே, பயப்படாதே. சேர்த்து கொள்வார். விசுவாசத்தோடு பாடுங்கள். இன்று மாலை உனக்கு ஒரு அற்புதம். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே. ஆமென். விசுவாசித்தால் நீதிமான் நீ பிழைப்பாய், குடும்பம் பிழைக்கும். விசுவாசத்தால் ஜீசஸ், ஜீசஸ். திருச்சபையே, திருச்சபையே கிரியை செய்வாய், சபையே பெருகிடுவாய், திருச்சபையே கிரியை செய்வாய். விசுவாசம் கிரியில எடுக்க வேண்டும். சித்த விசுவாசம் தலைமுறையா, தலைமுறை தலைமுறையாய் தலைவிட அருள் புரிவாய். இயேசு தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். எல்லாம் பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான். உன் விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் விருத்தி அடை செய்ய போகிறார். தேவ ஜனமே, உன் விசுவாசம் எங்கே? ஒரு கடுகள விசுவாசம் உடனே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இன்றைக்கு அவிசுவாசம் நீங்கட்டும், உன் சந்தேகம் நீங்கட்டும். நீ பலவீனமாக இருக்காதே, உனக்கு நீதியை எண்ணப்படும். என்றும் பிழைப்பாய். சந்தேகம் என்ற இடத்துக்கு இடமல்ல. கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, Lord, give me such kind of faith in me, Lord. I'm so weak, oh God. நான் விசுவாசத்துல பலவீனமா இருக்கப்பா. யாரெல்லாம் விசுவாசத்துல தளர்ந்திருக்கீங்களோ இன்னைக்கு கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இன்னொரு நாளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் பிரதர். Don't wait for another day. Today is the day of salvation. Today is the day of ஒரு விசுவாசத்தின் நாள். இன்னைக்கு
கர்த்தரிடத்துல கேளுங்க. பிரசங்கிக்கிற ஆளை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. உன்னோட பேசுகிறார், உன்னோட பேசு. நீ விசுவாசத்தில் தளர்ந்து போயிட்ட மகனே, மகளே, உன் விசுவாசம் எங்க இருக்குன்னு தெரியல உனக்கு. ஆனா ஜெபம் பண்ற விசுவாசமே இல்லாத ஒரு கூட்டம் அந்த நாள்ல இருந்தது பாருங்க. யாரோ ஒரு மனுஷன், 100க்கு அதிபதி, இஸ்ரவேல் மக்களை திரும்பி பார்க்கிறாரு, இவனையும் பார்க்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறன்னு கேளுங்க. ஆண்டவரே, கடுகளை விசுவாசம் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கடுகளை விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யாருங்க உலகத்தை ஜெயிக்கிறது? நீதான், நம்ம தான். அந்த விசுவாசத்தை இன்றைக்கு தட்டி எழுப்புங்க. எங்கேயோ போயிடுச்சு, விசுவாசமே இல்லை, ஆனா சர்ச்சுக்கு வரோம் போறோம். நோ 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 நோ, there is no use in it. உங்க விசுவாசத்தை கொஞ்சம் பலப்படுத்துங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை, அவன் பலமுள்ளவனா இருந்தான். அதனால்தான் நீதியாக அது எண்ணப்பட்டது. இன்னொரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கண்களை மூடிக்கொள்ளுங்க. அதே பகுதியில் அது அவனுக்கு மாத்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நமக்காக உங்க பேர் அங்க எழுதுங்க. உங்களுக்காக, எனக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தின் வல்லமையும் ஆசீர்வாதம் உனக்கு எனக்கும் எழுதப்பட்டு வச்சிருக்குது. ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, ஏதோ ஆபிரகாமுக்கு தான் இது, நெவர் நெவர். இன்றைக்கு உனக்கும் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, விசுவாசத்தோடு கிளம்பி போ. உன் விசுவாசம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று அந்த அருமையான மனிதனை பார்த்து சொன்னார். எவ்வளவு ஆச்சரியமான விசுவாசம்! திஸ் இஸ் அமேசிங் ஃபெய்த். இன்றைக்கு தேவன் அதை கொடுக்க வந்துட்டாரு. நீ கேட்டு பெற்றுக்கொள் மகளே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட விலகவில்லை. உன் விசுவாசத்தை ஆனர் பண்றார்மா. சகோதரி, உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தேவன், God is going to honor your faith. இன்றைக்கு தேவன் ஒரு விசுவாசத்தை கனப்படுத்துறார். இதை நீங்க நம்பிக்கையோடு போங்க. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டீர், நன்றி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.